ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னஞ்சிறு கூடு யூடியூப் சேனல். வெல்கம் ஹோம் அப்படிதான் எங்க அம்மா உங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. என்னோட பேரு ஸ்கூபி. என்னை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். டெய்லி பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலேயே இவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. எங்க கூட்டிட்டு போறான்னு தான் தெரியல. என்னென்ன பண்றான்னு பாத்துட்டு வாங்க. நம்ம போற வழியில எங்க போறோம்னு சொல்றேன். பெல்ட்ட மாட்டியாச்சு. அடுத்தது என்ன இருக்கிறா? ஓ, பர்ஃபியூமா? இதை போடு. லாவெண்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனாலதான். இவனுக்கு போய் பர்ஃபியூமா கொஞ்சம் ஓவரா தான் இருக்குன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஆனா எதுக்கு நான் குளிச்சு ஒரு வாரம் ஆகுது, அதனாலதான். அப்புறம் இந்த மாதிரி வாசனையா இருந்தது தானே கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் அதிகமாவாங்க. அடுத்து என்ன எடுக்கிறா? ஓ, வைப்ஸா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட கபோர்ட் டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல என்னோட கபோர்ட் டூர் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏய் பொறுமை கொஞ்சம் பொறுமையாத்தோட. என்ன பண்றது, ஒரே கேர்ள்ஸ் தொல்லை. முத்தம் கொடுத்து மூஞ்சியெல்லாம் எச்சி ஆக்கிடுறாங்க. அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஐயோ, காலையிலேயே நான் இந்த காட்சியை வேற பார்க்கணுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பார்க்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் எங்க வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. ஆனா என்ன மட்டும் மதிக்கவே மாட்டாங்க. அம்மா, ஆட்டோக்கு சீக்கிரம் போன் பண்ணுமா. எவ்வளவு நேரம் இந்த காட்சியை பாக்குறது? நான் திரும்பி நிக்கிறேன். ஆட்டோ வந்தானே சொல்லுங்க. ஆட்டோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, நம்ம இன்னும் எங்க போறோம்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. இவனுங்களா எங்கேச்சு போவா? காலையிலே வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு ஆளுல கரெக்ட் பண்ண தெரியாம இல்ல, கரெக்ட் பண்ண கூடாதுன்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னடா நீ ஜம்முன்னு தானே இருக்க, எதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராபிஸ் வேக்சினே போட போறேன். என்னடா இத்தனை வயசுக்கு அப்புறம் போடுறீன்னு கேட்டா, அதுக்கும் என்கிட்ட ஒரு கதை இருக்கு. அந்த கதை உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் அந்த சோக கதையை உங்ககிட்ட சொல்றேன். அப்படி இப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு வழியா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரீச் ஆயிட்டோம். இனிமேதான் எனக்கு இருக்கு ஆப்பு. ஆஹா, நமக்கு முன்னாடியே இவனுங்களாம் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கானுங்களே. இங்க என்னடா ஊசி போடாம வீட்டுக்கு கிளம்பிட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஆட்டம் போட்டுட்டேன். அந்த ஆட்டத்தை வீடியோ எடுக்க முடியல. பேசிக்கா எனக்கு ஊசினா கொஞ்சம் பயம்தான். ஆனா எப்போ வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆனா அந்த ஊசியை பார்த்தோன்னே ஒரு பயம் வருது பாருங்க. அதை சொல்லவே முடியல எப்படின்னு. இருந்தாலும் என்னால தப்பிக்க முடியல. குத்திட்டாங்க. உங்க வீட்டுல இருக்க 4 கால் பசங்களுக்கு இன்னும் போடாமட்டீங்கன்னா நீங்களும் சீக்கிரமா போட்டுருங்க. அடேய், இன்னும் இங்கதான் இருக்கியா நீ?